வாழ்த்துகிறோம். इस प्रभु भोजन में भाग लेने आए हुए हर एक को प्रभु यीशु मसीह के नाम से हम आशीष करते हैं। நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கலாம். हम एक वचन को ध्यान करेंगे। ஏசாயா 25வது அதிகாரம் ऐसाया 25वां अध्याय 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7वां वचन पढ़ेंगे। ஏசாயா 25ல 7வது வசனம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். और जो पर्दा सब देशों के लोगों पर पड़ा है, जो घूंघट सब जातियों पर लटका हुआ है, उसे वह इसी पर्वत पर नष्ट करेगा। ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ऐसे भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर कहता है எல்லா ஜனங்களுக்கு மேல ஒரு காரியம் மூடி இருக்கிறது. सब लोगों के ऊपर एक पर्दा ढका हुआ है। எல்லா ஜாதிகளுக்கு மேல எல்லா ஜன கூட்டத்துக்கு மேல सारे जातियों सारे लोगों के ऊपर அறியாமை அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை. अनजाने का एक जो है वो எது நீதி எது நியாயம் அப்படின்னு தெரியல. कौन सा धार्मिकता है कौन सा न्याय है उन्हें पता नहीं है। எல்லாருக்கும் ஒரு ஆசை நல்ல வழியில நடக்கணும். सबको एक आशा है कि अच्छे रास्ते में चलना है, சரியான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கணும். सच्चा परमेश्वर का हम इबादत करना ஆனா है। அது யாருக்கும் தெரியாதனால ஏன் தெரியல ஒரு மூட அதாவது பைபிள் சொல்லுகிறது காரிருள் ஜனங்களையும் அந்த ஜனங்களை என்ன செய்து மூடி இருக்கிறது. परंतु वो चीज लोगों को मालूम नहीं है, इसलिए वचन कहता है घोर अंधकार लोगों को ढक कर रखा हुआ है। ஏசாயா 60ல வந்து அப்படி எழுதி இருக்கு. ऐसे 60वां अध्याय में ऐसा लिखा है। 2வது வசனம் சொல்லுது இதோ இருள் பூமியையும் दूसरा वचन में लिखा है देखो अंधकार दुनिया को காரிருள் ஜனங்களையும் மூடும் घोर अंधकार लोगों को ढक देगा, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். पर तेरे ऊपर यहोवा उदय होगा அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். और उसका तेज तुझ पर प्रकट होगा। அதாவது இயேசுவானவரை அடையாளம் காணாம சத்தியத்தை அறியாத ஒரு கூட்டம் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால இப்படி ஒரு காரியம் இருந்திருக்கு. यीशु मसीह को न पहचानने वाले सच्चाई को न जानने वाले एक झुंड परमेश्वर के आने के पहले ऐसा एक लोग थे। இன்றைக்கும் பாவ மன்னிப்புக்கு சமாதானத்துக்கு ஜனங்கள் என்னெல்லாமோ செய்தாங்க. आज भी पाप की क्षमा के लिए समाधान के लिए लोग बहुत सारा प्रयास करते எங்கெல்லாமோ हैं। போய் குளிச்சுட்டா நடந்துரும், कहीं तो जाकर नहा लेंगे तो हो जाएगा, எங்கேயாவது நடந்தா நடந்துரும், कहीं चलकर जाऊंगा तो हो जाएगा। இப்படிப்பட்ட ஒரு தப்பான எண்ணம் இருக்க ஒரே ஒரு காரணம் வேதம் சொல்லுகிறது இருள் அவங்க இருதயத்தை மூடி இருக்கு. ऐसा एक गलत विचार होने का एक ही कारण है, वचन कहता है अंधकार उनके हृदय को ढक कर रखा है। முக்காடு அப்படின்னு போட்டிருக்கு. उसको ही पर्दे के रूप में बताया गया है। முக்காடுனா அப்படியே மூடி இருக்கிறது. पर्दा मतलब वो ऐसे पूरा ढका हुआ है, சத்தியத்தை அறிய முடியாம सच्चाई को न जानने जैसा, உண்மையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, सच्चाई को न समझने जैसा स्थिति। ஆனா ஆண்டவர் சொல்கிறார் அந்த மலையில அவர் அந்த காரியத்தை எடுத்து போட்டார். परमेश्वर कहता है उस पर्वत पर उस बातों को परमेश्वर निकाल देता है। இயேசுவானுடைய மரணத்தினால தான் அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. यीशु मसीह के मृत्यु के द्वारा ही वो पर्दा हटा दिया அது जाता है। தேவன் இரக்கம் வைத்ததனால அப்படி. वो परमेश्वर ने अनुग्रह रखा था, इसीलिए யாரெல்லாம் அந்த எண்ணம் வருகிறதோ அதாவது நல்ல வழியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவர்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. जिन जिन लोग अच्छे मार्ग में चलने की आशा करते हैं उनको ये प्रकाशित मालूम हो जाता அந்த है। பெரிய காரியத்தை தேவன் மலையிலே வெளிப்படுத்தி उस விட்டார். बड़े से काम को परमेश्वर ने उस पर्वत पर प्रकट कर दिया। எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் நீதி நியாயம். सारे दुनिया के लोगों को पता है धार्मिकता और न्याय। தேவன் எப்படி இருப்பார்? பரிசுத்தர். परमेश्वर कैसा रहेगा? पवित्र। இதை யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தில் நினைச்சாங்களோ அவங்க தான் அந்த நிச்சயமான வழியை அடையாளம் கண்டு கொள்வார்கள். जो जो अपने हृदय में रखते हैं वे लोग वो अनंत मार्ग को पहचान लेते हैं। ஏசாயா ஒரு இடத்துல சொல்லுகிறார் தங்களுக்கு தாங்களே அனல் மூட்டுகிறவர்கள். ऐसा एक जगह पर कहता है कि अपने आप के लिए वो जो है गरम कर लेते हैं, தங்களையே அப்படி இந்த மாதிரி மாற்றிக் கொள்ளுகிறார்கள், अपने आप को बदलते हैं। ஆனா உண்மையில வேதம் சொல்லுது தேவன் கிருபையாக அந்த அக்கினியை அந்த இரக்கத்தை நம்ம மேல வைக்கிறார். परंतु वचन कहता है परमेश्वर अनुग्रह से उस आग को उस दया को हमारे ऊपर रखा है। 8வது वचனத்துல ஏசாயா சொல்லுகிறார் 8वां वचन में ऐसा है कि அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். वो मृत्यु को विजय में बदल देगा। அப்படின்னா அவர் மரித்து உயிரோடு எழும்புவார். इसका मतलब वो मरकर जी उठेगा। எவர்
कौन? எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர், मुझे उजाले देने वाले, என்னுடைய அறியாமையை மாற்றுகிறவர், मेरे अनजान बातों को என்னுடைய बदलने மூட वाला, நம்பிக்கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர். मेरे अंध भक्ति को से मुझे छुड़ाने वाला। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. परमेश्वर के बच्चे कितने धन्य हैं, நாம் देखिए பாக்கியவான்கள். हम धन्य हैं। எப்படி कैसे? அந்த சத்தியத்தை நாம் புரிந்து उस கொண்டோம். सच्चाई को हमने जान लिया है, அவர்தான் பரிசுத்தர். वही पवित्र है। அவர் போல சர்வ வல்லமுள்ள தேவன் உலகத்துல இல்ல. उसके जैसा सर्व सामर्थ्य परमेश्वर दुनिया में कोई नहीं நான் ஒரு है। முழுமையான ஒரு நம்பிக்கையில இல்லாட்டாலும் हम एक परिपूर्ण भरोसे में न होने के बावजूद அவருடைய भी பிரசன்னத்துல இருக்கோம் பாருங்க, அதே ஒரு பாக்கியம். उनकी प्रसन्नता में रहता, वो बड़ा सौभाग्य है। ரூத் அப்படிதான் சொல்லுகிறார். रूत ऐसे कहते हैं, நீ बोअज தேவ சமூகத்துல வந்த வத்தியா, அதே ஒரு तू ஆசீர்வாதம். परमेश्वर की उपस्थिति में आ गई, वही एक बड़ा सौभाग्य है। அந்த பெத்லெஹேமுக்குள்ள उस बेथलेहम के அந்த अंदर தேவ சமூகத்துல வந்ததனால उस परमेश्वर की उपस्थिति में आने की உனக்கு वजह से மேல இருக்கிற அந்த மூடி நீக்கப்படுகிறது. तेरे ऊपर का वो पर्दा हटा दिया जाता है। அது இரக்கத்துல தான் वो கிடைச்சது. अनुग्रह से ही मिला है। ஏசாயா 53 முதல் சொல்லுகிறார், ऐसा 53 पहला वचन कहता है, எங்கள் மூலமாக हम- அறிவிக்கப்பட்டதை हमारे வெளிப்படுத்தப்பட்டதை द्वारा யார் விசுவாசிப்பா? हमारे द्वारा जो बताया गया, प्रकट किया गया, कौन विश्वास करेगा? யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்கள் தான் பாக்கியவான். जो विश्वास करेंगे वही धन्य है। கூட இருந்த சீசரால் கூட ஒரு சிலதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. साथ रहने वाले चेले लोग भी एक दो बातों को स्वीकार नहीं पाए। யோவான் 20வது அதிகாரத்துல यूहन्ना 20वां अध्याय में 19வது வசனத்துல 19वां वचन में ஆண்டவர் உயிரோடு எழுந்து தன்னுடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर जी उठकर अपने चेलों को अपने आप को प्रकट करता யோவான் 20:19. है। यूहन्ना 20 में 19। வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். उसी दिन जो सप्ताह का पहला दिन था, संध्या के समय जब वहाँ के द्वार जहाँ चेले थे यहूदियों के डर के मारे बंद थे, तब यीशु आया और उनके बीच में खड़ा होकर उनसे कहा, "तुम्हें शांति मिले।" அவரோடு நடந்தவர்கள், उनके साथ चलने அவரோட वाले, சாப்பிட்டவங்க उनके साथ भोजन करने वाले, எல்லாம் அவரை பற்றி நல்லா தெரியும். उसके बारे में अच्छे से जानने वाले, அப்படிப்பட்டவங்க வீட்டை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. वैसे लोग घर को बंद कर कर अंदर தேவனோ बैठे। கிருபை உள்ளவராக पर परमेश्वर अनुग्रह है, அவங்களை इसलिए தேடி வீட்டுக்கு உள்ள வந்துட்டாரு. उनको ढूंढ कर उस घर के अंदर आ गया। அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி வீடு பூட்டி இருக்க ஆள் உள்ள வந்துட்டு. वो सब आश्चर्य हो गए, सब कैसे घर बंद है और ये अंदर आ चुका है। அவர் அற்புதமானவர், वो अद्भुत, அவர் சர்வ வல்லமுள்ளவர். वो सर्व सामर्थ्य, அவருக்கு முன்னால எதுவுமே அவரை தடை செய்ய முடியாது. उसके सामने कोई उसे रुका नहीं सकता है। எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. सब उसके सामने वो प्रकट किया गया हुआ அப்ப बातें हैं। நம்ம வீட்டுக்குள்ளே அவர் என்ன செய்வாரு? तो हमारे घर में वो क्या நம்ம करेगा? வீடு பூட்டி இருந்தாலும் अगर हमारा घर बंद रहेगा கர்த்தர் तो நம்ம மத்தியிலே இருப்பார். परमेश्वर हमारे बीच में रहेगा। பிரச்சனைக்கு மத்தியில அவர் வந்து நிப்பார். परेशानियों के बीच में वो आकर खड़ा அவர் रहेगा। சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். वो कहने वाला एक ही बात है, तुम्हें समाधान हो। எதனால இந்த மாதிரி தேடி வருகிறார்? क्यों वो हमें ढूंढ कर रहता है? ஒரு காலத்துல தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இவருக்கு பின்னால வந்தாங்க. एक समय में अपने सारे कामों को छोड़कर यीशु के पीछे चलने ஆண்டவர் ஒரு लगे। முறை ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், प्रभु एक समय प्रार्थना करते समय कहता है, என்னுடைய எல்லா பிரச்சனையிலையும் நீங்க தான் கூட இருந்தீங்க. मेरे सारी परेशानियों के बीच में तुम लोग मेरे साथ थे। அப்படி அவர் சொல்றாரு, ऐसा प्रभु कहता है, எனக்கு வந்த எல்லா சோதனையிலும் என் கூட இருந்தது நீங்க தான். मेरे सारी परीक्षा में मेरे साथ रहने वाले तुम लोग हो। அப்ப அவருடைய அவர் எப்படி பார்க்கிறார் அவர்களை? वो उन्हें कैसा देखता है? எல்லா பிரச்சனையிலும் கூட இருந்தாங்களா? क्या वे हर एक परेशानी में उसके साथ ஒரு थे? சில சோதனைகள் அவங்களால இருக்க முடியல. एक दो परीक्षा में वे उसके साथ नहीं ஆனால் खड़े थे। ஆண்டவர் சொல்லுகிறார், और परमेश्वर कहता है, நீங்க தான் என் கூட இருந்தீங்க. तुम ही मेरे साथ थे। அப்படிதான் நம்மளையும் பார்க்கிறார். ऐसे ही हमें भी देखता है। காரணம் நாம் தெய்வத்தை அவரை நோக்கி பார்த்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம். कारण हम परमेश्वर की ओर देखकर वो सच्चाई को हमने ग्रहण कर அடுத்து लिया। 20வது வசனத்தை சொல்லுகிறார், 20वें वचन में कहता அவர் है, இப்படி சொல்லி वो ऐसे कहकर தம்முடைய கைகளையும் अपने हाथों को, விலாவையும் अपने जो फसली को அவர்களுக்கு காண்பித்தார். उनको दिखाया। சீசர்கள் சந்தோஷப்பட்டாங்க, ஆனால் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல. चेले आनंद मनाए पर वो समझ नहीं पाए। ரொம்ப முக்கியம், கையை காமிக்கிறாரு, पहला अहम हाथों को दिखाता है, விலாவை காமிக்கிறாரு. अपने पंजर को யோசிப்பாங்க, दिखाता है। அப்போ அவர் உயிரோட வந்தாலும் ஒரு சில அடையாளம் அவர் கையில இருக்கு. देखिए वो जीवित आने के बावजूद उसके पास एक दो चिन्ह है। இது எது வரைக்கும் இருக்கும்? ये कब तक रहेगा?
அவர் கடைசி நியாய தீர்ப்பு கொடுத்து ராஜாவை உட்கார்றாரு பாருங்க. वो आखिरी न्याय देकर राजा बनकर बैठता है, அது வரைக்கும் இந்த அடையாளம்லாம் இருக்கு. तब तक उसके शरीर के घाव वो எது है। வரைக்கும் அந்த அடையாளம் இருக்குமோ அது வரைக்கும் நமக்கு ரட்சிப்பு இருக்கு. जब तक वो जो निशान दिखाई दे रहा है तब तक हमारे लिए उद्धार है, அது वரைக்கும் கதவு तब திறந்திருக்கு. तक द्वार खुला हुआ है, அது வரைக்கும் இருட்டை நீக்குவார். तब तक वो अंधकार को दूर कर देगा। என் கையை பாரு அப்படிங்கிறாரு, मेरे हाथों को देखो, என் விலாவை பாரு मेरे அப்படிங்கிறாரு. पंजर को देखो। ஆனா இது எல்லாம் பார்த்தாலும் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள पर முடியும். ये सब देखने के बावजूद वे स्वीकार नहीं पाए। அவரு என்னை தொட்டு பாருங்க அப்படிங்கிறாரு. वो कहता मुझे छू कर देखो, கையில தழும்ப பாரு அப்படின்னாரு. मेरे हाथों के निशानियों को देखो, ऐसा ஆனா कहता। அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே पर முடியல. वे लोग स्वीकार नहीं पाए। ஆனா திரும்ப फिर அந்த 24வது வசனத்துக்கு வரும்போது 24वें वचन में आते समय இயேசு திரும்ப ஒரு நாள் வருகிறார். यीशु मसीह फिर से एक बार आता है, ஏன்னா தோமா அவர் முதலாவது வரும்போது தோமா அங்க இல்ல. क्योंकि जब पहला आया तब थोमा वहां पर नहीं था। தோமா சொல்றாரு அது எப்படி அவர் வந்திருப்பாரு, थोमा कहता है वो कैसा संभव है அவர் आएगा? கையில தழும்பு இருந்தது, उसके हाथों में मार लगा हुआ விலாவுல निशान है, ஈட்டியை வச்சு और குத்துனாங்க. पिंजर में जो बाला से मारा हुआ இந்த था। அடையாளத்தெல்லாம் நான் பார்த்தாதான் நான் நம்புவேன். ये सारे निशानियों को मैं देखूंगा तब मैं भरोसा करूंगा। பார்த்தவங்களுக்கும் நம்பிக்கை இல்ல, देखने वाले को भी भरोसा नहीं है, சொன்னதையும் அவரால நம்ப और முடியல. जिनको सुनाया वो भी उस पर भरोसा नहीं ஆனாலும் தேவன் அவங்க மேல வச்ச அன்பு அவர் மாற்றவே करते। இல்லை. मगर परमेश्वर उनके ऊपर रखे हुए उस प्रेम को कभी बदला காரணம் नहीं। அவங்கள முக்கியமான இடத்துல வைக்க தேவன் தீர்மானித்தார். कारण उनको अहम स्थान में रखने के लिए परमेश्वर ने नियुक्त कर அது दिया। அவருடைய தீர்மானம். वो उसका அதுல विचार, ஒரு மாற்றமும் கிடையாது. उसमें कोई बदलावट नहीं। அவரு மறு வாரத்துல வந்து நிக்கிறாரு. और अगले हफ्ते में आकर वापस खड़ा रहता है, நேர தோமாவை கூப்பிடுறாரு. सीधा तुमा को बुलाता है। 26வது வசனம் சொல்லுது, 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு फिर से 8 दिन के बाद அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அதே மாதிரி வந்தாரு. वो चेले जब घर के अंदर थे वैसे ही आए। தோமாவை கூப்பிட்டு तोमा को बुलाकर அவருடனே இருந்தான். उनके साथ था, கதவுகள் பூட்டி இருந்தது. द्वार बंद था। அவர் 27 சொல்றாரு, அவர் தோமாவை நோக்கி 27 में तोमा को देखकर कहता நீங்க है, வா என் கையில இருக்கிற துவாரத்தை பாரு, तो मेरे हाथों के वो निशानियों को देख, விசுவாசமாகிரு, विश्वासी बनकर है, அவிசுவாசமாகிறாத. अविश्वासी मत बने रहना। இதெல்லாம் சொன்ன உடனே அப்படியே அவரால தாங்கவே ये முடியல. सब कहने के बाद उससे वो सहन नहीं हुआ, அப்படியே அழுது என் தேவனே என் தேவனே என் ஆண்டவரே அப்படிங்கிறார். ऐसे रो कर है मेरे प्रभु है मेरे परमेश्वर, ऐसा कहने लगा। வேதாகமத்துல தேவனை கூட இருந்தவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியல. वचन में परमेश्वर के साथ रहने वाले भी उसे स्वीकार नहीं पाए। ஆனாலும் தெய்வம் அவங்கள தெரிஞ்சு கொண்டதுனால, फिर भी परमेश्वर ने उनको चुन लिया था, கூடவே இருந்ததுனால उनके साथ था, அவங்களை इसलिए தேடி வந்து அவங்களுடைய விசுவாசத்தை அவர் கூட்டுக்கிறார். उनको ढूंढ कर आता है और उनके विश्वास को बढ़ाता லூக்கா है। 24வது அதிகாரத்துல लोक 24वां अध्याय में 38வது வசனத்திலும் கூட ஒரு வசனத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். 38वां वचन में भी एक वचन को याद दिलाता है। 24:38வது வசனம். 24 में 38 நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அடுத்த வசனம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆண்டவர் அப்படியே தன்னுடைய கைகளை காமிக்கிறார். परमेश्वर ऐसे अपने हाथों को बताता है। 44 पढ़ेगा सिस्टर इंग्लिश हिंदी में. फिर उसने उनसे कहा, ये मेरी वे बातें हैं जो मैंने तुम्हारे साथ रहते हुए तुमसे कही थी कि अवश्य है कि जितनी बातें मूसा की व्यवस्था और भविष्यवक्ताओं और भजनों की पुस्तक में मेरे विषय में लिखी है सब पूरी हो। சொல்கிறார், மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது, मूसा की व्यवस्था में मेरे बारे में लिखा है, தீர்க்கதரிசன ஆகமத்தில் எழுதியிருக்கிறது, भविष्यवक्ताओं के वचनों में சங்கீத लिखा है, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. भजन संहिता में मेरे बारे में लिखा என்னதான் है। எழுதியிருக்கிறது? क्या लिखा है? தேவனுடைய அன்பு. परमेश्वर का प्रेम। ஏசாயா 53வது அதிகாரத்துல அந்த தரிசனத்துல அப்படியே பார்க்கிறாரு. ऐसा 53वां अध्याय में वो दर्शन को ऐसे देखता இயேசுவானவர் है। பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி यीशु मसीह के जन्म होने के कितने ही सालों पहले அவர் அப்படி பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுகிறார். ऐसे देखकर आश्चर्य हो जाता है।
முதலாவது 6வது அதிகாரத்துல ஆண்டவர் பார்த்தார். छठवां वचन में प्रभु ने देखा, அவர் பயந்து ராஜாவை நான் பார்த்துட்டேன். उसने भय होकर राजा को मैंने அவர் देखा, பரிசுத்தர், वो पवित्र है, நான் பாவி. मैं पापी हूँ। ஐயோ அவர் எவ்வளவு மகிமையாக वो இருக்கிறார். कितना महिमा से भरा அந்த हुआ है। மகிமை வந்து தேவாலயமே நிரம்பிட்டு, वो महिमा से परमेश्वर का भवन भर பூமி गया था। எல்லாம் நிரம்பி இருக்கு. पूरी दुनिया भर चुकी थी। அந்த ராஜாவை நான் பார்த்துட்டேனே उस அப்படின்னாரு. राजा को मैंने देख लिया करके वो कहता ஆனா है। அவர் அதே ஏசாயா 53 பார்க்கும்போது ऐसा है, वही ऐसा है 53वां अध्याय में अगर हम உண்மையிலே देखें, அவரால தாங்கவே முடியல. वो सच में उसे सहन नहीं हुआ। எப்படி இந்த மகிமையான ஒரு தெய்வம் இந்த மாதிரி ஆயிட்டாரு. कैसा ये महिमा का खुदा ऐसा हो गया நான் है। பார்க்கும்போது मैं நான் दे- விரும்பக்கூடிய அழகு அவற்றுக்கு இல்ல मैं அப்படி. जब देखा तो मैं चाहने जैसा रूप उसके अंदर नहीं ஒரே था। ஒரு காரணம், एक ही कारण என்னுடைய है। பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். मेरे जो तकलीफों को उसने उठा என்னுடைய துக்கங்களை அவர் लिया। मेरे ஏற்றுக்கொண்டார். दुख को प्रभु ने उठा लिया। உண்மையிலே ஏசாயா இதெல்லாம் பார்த்து அப்படியே கலங்கி இருப்பார். सच में ऐसा ने सारी बातों को देखकर ऐसे ही वो जो है आंसू बहा दिया। ஆரம்பத்துல பார்த்தாரு, இப்போ அது மாதிரி இல்ல, வேற पहले மாதிரி जो देखा था अब तो ये दूसरा है, अलग दिखता है। தேவனுடைய அந்த சாயல் அன்பை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर का वो साया अपने प्रेम को प्रकट करता உன்னத है। பாட்டுல பாத்தீங்கன்னா 5வது அதிகாரத்துல அவர் அவ்வளவு அழகானவர். श्रेष्ठ गीत में 5वां अध्याय में लिखा है वो इतना सुंदर है, எல்லாத்தை விட மகா மேன்மையான அழகு அப்படின்னு எழுதியிருக்கிறது. सारे लोगों से महा महिमा का वो सुंदरता। அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ऐसे परमेश्वर ஏசாயா को, பார்க்கும்போது ஒரு ऐसा- பயங்கரமான ஒரு அகோரமா இருந்தது. ऐसा देखते समय एक भयंकर स्थिति में पाया जा रहा அப்போ था। அதுக்கு எல்லாம் காரணம் நான் விசுவாசிக்கணும், என்னுடைய அந்த பாவத்தை அல்லது பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான். वो उसका कारण हम विश्वास करना, मेरे तकलीफ मेरे पाप को उसने स्वीकारा इसीलिए। அப்போ அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா அப்ப எனக்கு என்ன கிடைக்கிறது? तो उसने स्वीकारा तो मुझे क्या मिलता है? விடுதலை, छुटकारा, நம்பிக்கை, भरोसा, விசுவாசம், विश्वास, ஆரோக்கியம், चंगाई, எல்லா ஆசீர்வாதத்தை அவர் தருவதற்காக தான் இதை எடுத்துக்கிட்டார். हर एक आशीषों को प्रभु देने के लिए ही उसने ले लिया है। அவர் கைவிடப்பட்டிருந்தார். वो छुड़ा दिया गया था। அதனால தான் தாவீது சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் சரி, वो इसलिए दाऊद कहता मेरे माता और पिता मुझे छोड़ ஆனா देंगे तो அவர் भी, என்னை கைவிடவே पर वो मुझे कभी ना छोड़ेगा। ஏசப்பா சொல்றாரு, தாவீது என்னை பற்றி சொல்லி இருக்கிறார், यीशु मसीह कहता दाऊद ने मेरे बारे में कहा மோசே है, சொல்லி இருக்கிறார், मूसा ने कहा है, தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார். भविष्यद्वक्ताओं ने कहा இது है। எல்லாமே நான் யார் அப்படிங்கறத வெளிப்படுத்துகிறது. सारी बातों में मैं कौन होकर के प्रकट करता है। அதனால தோமா என் கையில பாருப்பா. हाँ इसलिए तोमा तो मेरे हाथों में देख। तो ஆனா எல்லாருடைய நம்பிக்கையும் கொஞ்சம் மாறிட்டு, सबका भरोसा थोड़ा अलग हो गया। ஆண்டவருடைய கையை பற்றி என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்க? परमेश्वर के हाथों के बारे में क्या सोचे होंगे? ஏசாயா சொல்லுகிறார், அவருடைய கையில உலகமே இருக்கிறது. ऐसा कहता है उसके हाथों में पूरी दुनिया बनी அவருடைய हुई है, படைப்பு அவருடைய கரத்தின் கிரியைகள். उनके हर एक सृष्टि उनके हाथों का कार्य அவர் है। தன்னுடைய விரலினால் அவைகளை சிருஷ்டித்தார்னு वो போட்டிருக்கு. अपने उंगलियों से उनकी रचना की, அவருடைய सृष्टि की। விரலினால் நியாயப்பிரமாணத்தை எழுதினார். उनके उंगली से व्यवस्था को लिखा था। என்னுடைய விரலினால் நான் பிசாசை துரத்துகிறேன். मेरे उंगली से मैं शैतान को भगाता हूँ। இவ்வளவு காரியங்களை செய்த அதே கையில ஒரு கோரமான பாட பார்த்தா எப்படி இருக்கும் ஏசாயா? इतने कार्य करने वाले वही हाथों में एक भयंकर स्थिति में यीशु को देखिए तो कैसा रहा? அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. वो பாருங்க. स्वीकार नहीं पा रहा என்னுடைய था। விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்படணும். मेरा विश्वास स्वीकार लिया என்னுடைய जाना चाहिए। விசுவாசம் வந்து வளரணும். मेरा विश्वास बढ़ना है। தேவன் என்னை மகிமையாக நிறுத்துவதற்காக அவர் இந்த காரியத்தை செய்தார். परमेश्वर मुझे महिमा में खड़ा करने के लिए उसने एक कार्य किया है। அவர் இங்க நம்ம பார்க்கும்போது ஏதேன்ல பாவம் நடந்த உடனே जब हम देखते हैं कि एदेन में पाप होते ही அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி அடைக்கப்பட்டது. जीवन का वृक्ष में जाने का वो रास्ता बंद कर அங்க दिया ரெண்டு गया। தேவதூதர்கள் என்ன செய்தாங்க? காவலுக்கு இருந்தாங்க. वहाँ दो स्वर्गदूत वहाँ जो है उसका जो सुरक्षा में लग गए। யாரும் கிட்ட வரக்கூடாத அளவுக்கு பட்டயம் அப்படியே உலாவிக்கிட்டு இருந்துன்னு போட்டு. कोई नजदीक नहीं आने जैसा वो तलवार अपने आप, அடிக்கப்பட்ட ஆண்டவர் पर मारा गया हुआ கல்லறையில परमेश्वर வைத்த பிறகு, अगर कब्रिस्तान में रखे जाने के அவர் बाद, உயிரோட வந்த பிறகு, वो जी उठने के बाद, அங்க பாத்தீங்கன்னா லூக்கால இப்படி போட்டிருக்கு, அவர் கல்லறைக்கு வெளியே வந்துட்டாரு. लोक में लिखा है वो कब्र से बाहर आ गया। ஒரு தேவதூதன் தலைமாட்டிலையும் ஒரு தேவதூதன் என்ன செய்தானா, ஒருத்தன் கால் பக்கத்துலயும் தலை பக்கத்துலயும் இருந்தான். दो स्वर्गदूत था, एक पैरों के सामने बैठा हुआ था और एक सिर के सामने லூக்கா बैठे। 24 5வது வசனம் இப்படி போட்டிருக்கு. लोक 24वां अध्याय 5वां वचन ऐसा लिखा है। அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். जब वे डर गए और धरती की ओर मुंह झुकाए रहे तो उन्होंने उनसे कहा,
तुम जीवितों को मरे हुए में क्यों ढूंढते हो? அதாவது இயேசு கிறிஸ்து தான் ஜீவ விருட்சம். यीशु मसीह ही जीवन का वृक्ष அவருடைய है, வார்த்தை ஜீவன் உள்ளது, उसका वचन जीवन அவருடைய है, ஆவி, उसकी आत्मा, அவருடைய ரத்தம், उसका लहू எல்லாமே ஜீவனை கொடுக்கக்கூடியது. सब जीवन देने वाला. அப்படிதான் சொல்றாரு, நான் ஜீவ அப்பம். वैसे वचन कहता है मैं जीवन का இந்த रोटी हूँ. ஜீவ அப்பம் ஏதேன் தோட்டத்துல மறைக்கப்பட்டது. ये जीवन का रोटी एदन के बाग में छुपा அங்க दिया ரெண்டு गया. தூதர்கள் காவல், वहाँ दो दूत वहाँ யாரு கிட்ட போக முடியாது. सुरक्षा के लिए कोई ஆனா नजदीक அவர் नहीं है. எப்பொழுது அடிக்கப்பட்டு காயப்பட்டு உயிரோட எழுந்தாரோ, पर जब वो मार खाकर घायल होकर मरकर जीवित இப்ப उठा, கல்லறைக்கு உள்ள இல்ல, கல்லறைக்கு உள்ள யார் இருக்கா? ரெண்டு தேவதூதர்கள் இருக்காங்க. अब कब्र के अंदर नहीं, कब्र के अंदर कौन है? वो दो दूत है. ஜீவ விருட்சமாக இயேசு வெளியே வந்துட்டாரு. हाँ, जीवन का वृक्ष प्रभु यीशु बाहर आ गया. எல்லாரும் பார்க்கணும், सारे लोग देखना எல்லாரும் है, விசுவாசிக்கணும், सारे लोग विश्वास करना, எல்லாரும் தொடணும். सारे लोग उसे छूना है. அதுதான் ஆண்டவருடைய ஒரு மேன்மையான ஒரு அன்பு. वही परमेश्वर का एक महिमा का प्रेम. இயேசுவே அந்த ஜீவ விருட்சமாக வெளிப்பட்டார். यीशु मसीह खुद वो जीवन का वृक्ष के रूप में प्रकट हुआ. இதெல்லாம் நம்ம நம்பி நம்ம அறிக்கை செய்யும் போது இது நடக்கும். ये सब हम भरोसा कर कबूल करते समय ये सब बातें होती हैं. தேவன் நமக்காக இந்த சகல காரியங்களையும் அவர் செய்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए सारे कार्य को कर दिया இழந்து है. போன சகல அந்த வல்லமையை, பவரை கர்த்தர் திரும்ப தருகிறார். खोया हुआ सारे सामर्थ्य, वो ताकत को प्रभु ने फिर से दिया மார்க் है. 16:16 சொல்கிறது, मार्क 16 वचन कहता है, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? विश्वासी की ओर से आने वाली जो चंगाई बातें क्या है? பிசாசுகளை துரத்துவார்கள். शैतान को भगाएंगे. உண்மையிலே நம்ம என்ன நினைக்கோம்னா, நம்ம விசுவாசம் ஆயிட்டோம், सच में हम सोचते हैं हम विश्वासी बन गए हैं. யாராவது பிசாசு பிடிச்சு வந்தாங்கன்னா कोई शैतानी पीड़ित आ நம்ம गए तो ஜெபம் பண்ணி விரட்டணும். हम प्रार्थना करके उन्हें भगाना அது है. உண்மைதான். वो सच्ची बात है. அதே சமயத்துல उसी समय में நமக்குள்ளேயும் கிரியை செய்கிற பிசாசு என்ன செய்யணும்? हमारे अंदर भी कार्य करने वाले शैतान का அதை क्या होना? விரட்டணும். उसे भगाना ஏன்னா है. அடுத்த பாயிண்ட் சொல்லுகிறது, क्योंकि दूसरा वचन उसमें कहता யார் है, விசுவாசிக்கிறானோ அவன் புதிய பாஷைகளை பேசுவான். जो विश्वास करेंगे वे नई नई भाषाओं को बात करेंगे. எதிரில வந்தவனா அவனா? जो आया हुआ सामने वो क्या? जो वो யார் ஆண்டவர் விசுவாசிக்கிறார்களோ அவன் நவமான பாஷைகளை जो பேசுவான். प्रभु पे विश्वास करते हैं वो अलग अलग भाषा में बातें பரிசுத்த करेंगे. ஆவியினால, ஆவிக்குரிய வரங்களினால பேசாங்க. पवित्र आत्मा से आत्मिक वरदानों से बातें அதே करेंगे. சமயத்துல சத்தியத்தை சத்தியமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக கூட பேசுவார். और एक समय में सच्चाई को सच्चाई के रूप में औरों के लिए आशीष के रूप में அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசையும் விரட்டுதாங்க, उनके अंदर के शैतान को भी वो भगाता है. மற்றவர்களுக்கு உள்ள பிசாசையும் விரட்டுதாங்க. औरों के लिए जो भूत है शैतान है उसको भी भगाते ஆவியில हैं. நிறைஞ்சு பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசுறாங்க. पवित्र आत्मा में भरकर अन्य भाषाओं में बातें करते அதே हैं. சமயத்துல விசுவாசிகள் பேசுகிற வார்த்தையெல்லாம் சத்தியம். वो समय में विश्वासी बातें करने वाले हर एक बात அவங்க யாரை सच्चाई. பார்த்து வாழ்த்தாங்களோ அது வாழ்த்தல தான் இருக்கும். जिनके ओर देखकर आशीष करेंगे वे आशीषित रहेंगे. அந்த எல்லா காரியத்தையும் அதுல அடங்கி இருக்கிறது. वो सारी बातों को उसमें दफना के रखा है. நம்ம வெறுமனே மற்றவங்களுக்கு செய்தது மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே அந்த காரியத்தை அனுபவிக்கிறது. हम केवल औरों के लिए करना नहीं परंतु हमारे जीवन में वो अनुभव करना. நமக்குள்ளேயே அந்த சகல காரியங்களையும் கர்த்தர் தருகிறார். हमारे अंदर वो सारी बातों को परमेश्वर இது देता है. எல்லாமே தேவனுடைய இரக்கத்தினால அந்த தகுதியை கர்த்தர் ये நமக்கு सारी बातें परमेश्वर के अनुग्रह के द्वारा प्रभु हमें देता है. தேவன் திரும்ப வருவதுக்கு முந்தி परमेश्वर फिर से यहाँ आने के இந்த पहले முழுமையான ஒரு நம்பிக்கையில நம்ம வளரணும் அப்படிங்கிறதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறாரு, அவர் அடிக்கடி தம்முடைய பிரசன்னத்தை தம்முடைய ஜனங்களுக்குள்ள வைக்கிறார். परिपूर्ण भरोसा में आना है करके परमेश्वर अपने लोगों को वो हमेशा प्रसन्नता में लाने का प्रयास. அவர் கைகளை காமிச்சாரு, वो अपने हाथों को दिखाया, அவருடைய விலாவை காண்பிச்சாரு, उसके वो அந்த காயப்பட்ட இடத்துல காமிச்சாரு. जो जख्म हुआ है हर एक शरीर के अंगों को बताया. எனக்கு யோபுல ஒரு வசன வாசித்த ஞாபகம் இருக்கு. अय्यूब में एक वचन पढ़ा हुआ है, அவர் வானத்தை இழுத்து வைத்தார்னு எழுதியிருக்கிறார். वो आसमान को खींच कर रखा है அப்ப करके. எவ்வளவு பலமுள்ள ஒரு ஆண்டவர். कितना सामर्थ्य ஒரு परमेश्वर. கொடையை எப்படி நம்ம விரிக்கிறோமோ அதே போல ஆகாயத்தையே அவர் இழுத்தார்னு போட்டிருக்கு. जैसे एक छाते को हम खोलते हैं वैसा परमेश्वर ने आसमान को அவ்வளவு खींच. பலமுள்ள ஒரு ஆண்டவர் उतना सामर्थ्य परमेश्वर நமக்காக அவர் காயப்பட்டார். हमारे लिए वो जख्मी அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல அவர் வருகிறார். ऐसे स्थान में प्रभु आता है. இதெல்லாம் நான் நினைக்கும் போது நமக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை ये வளரும். सब हम सोच के देखेंगे तो हमें विश्वास के जीवन में बढ़ता ராபோஜனத்துல சாத்தானுக்கு பிடிக்காது. है. प्रभु भोजन में शैतान को पसंद नहीं ஏனால் है. ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் சொல்லும்போது அவனுடைய மரணத்தை நாம் அவனுடைய தோல்வியை நம்ம அறிக்கை செய்கிறோம். क्योंकि प्रभु के लहू के बारे में जब कहते हैं तो उसके मृत्यु उसके हरावट को हम याद இரண்டாவது करते हैं. இயேசு வருகிறார், அவனுடைய நாள் குறைகிறது. जैसे दूसरा यीशु मसीह जैसे आ रहा है वैसा उसका दिन कम हो रहा है. எங்களுடைய காத்திருப்பு முடிய போகிறது. हमारा इंतजार खत्म होने वाला நாங்கள் है. எதிர்பார்க்கிற இந்த ரட்சிப்பை இயேசு நமக்கு हम தரப்போகிறார். इंतजार करने वाले उस उद्धार को यीशु मसीह हमें देगा. எல்லாம் அந்த ராபோஜனத்துல நாம் நினைவு கூறுகிறோம். ये सब प्रभु भोजन में हम भाग लेते हैं. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர்.
हाँ वो सबको बनाने वाला அவரே தன்னுடைய காயங்கள் அவர் தன்னுடைய கைகள்ல காயப்பட்டிருந்தார். वो खुद अपने हाथों में वो जख्मी हुआ था அவர் கைகளை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு वो சுகமாக்கி हाथों को फैलाकर कोड़ियों को छूकर चंगाई दिया எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தாலும் என்ன மீட்டுக் கொள்வதற்காக தன் கரங்களை காயத்துக்கு ஒப்பு கொடுத்தார். कितना ही महिमा के कार्य करे तो भी मुझे छुड़ाने के लिए अपने आप को प्रभु ने घायल அதுதான் किया ஆண்டவர் செய்த ஒரு மகிமையான ஒரு वही ஆசீர்வாதம். परमेश्वर ने किया हुआ एक महिमा का आशीष நம்முடைய விசுவாசம் வளரணும். हमारा विश्वास बढ़ना है ஏன்னா அவர் எல்லாற்றையும் எடுத்துக்கொண்டதுனால நமக்கு விடுதலை. क्योंकि उसने सब कुछ ले लिया है इसलिए हमें जो छुटकारा है நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து ஒரு புதிய மார்க்கத்தை புதிய வழியை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். हमारे लिए सब कुछ प्रभु कर कर एक नए रास्ता मार्ग को प्रभु ने खड़ा அதுதான் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். वही महिमा का आशीष है ஜீவ வழியை நமக்காக திறந்தவர். जीवन के मार्ग हमारे लिए खोलने वाला தோமாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. तोमा से वो स्वीकारने के लिए हुआ பார்த்த பிறகுதான். देखने के बाद ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, पर परमेश्वर कहता है தோமா, நீ என்னை பார்த்ததுனால தான் என்னை நம்பிட்டேன். हे तोमा तूने तो मुझे देखा इसलिए भरोसा என்னை कर रहा है பார்க்காம நம்புகிறவர்கள் और பாக்கியம். मुझे न देखे हुए भरोसा करने वाले धन्य हैं உண்மையிலே தோமா எவ்வளவுதான் கர்த்தரோடு நெருங்கி இருந்தாலும் सच में तोमा कितना ही प्रभु के निकट அதை क्यों न हो நினைச்சா கண்டிப்பா அவர் நினைச்சுவாரு, उसे सोचेगा तो क्या ஐயோ இப்படி நான் சொல்லியிருக்கிறேன், ऐसा मैंने कह दिया करके அவங்க चिंता சொல்லி நான் நம்பலையான் இருப்பேன். उन्होंने कहा फिर भी मैंने भरोसा नहीं किया தேவன் ஆனா அவரை தள்ளவே இல்லை. परमेश्वर ने उसे दूर नहीं किया உலகத்துல மேன்மையான ஒரு வழியை அவர் திறந்து வைத்தார். दुनिया में महिमा का एक रास्ते को प्रभु ने खोल के रखा நம்ம சரித்திரத்தை பார்த்தோன்னா நிறைய அந்த காலத்துல சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கேரளத்துல தான் முத हम வந்திருக்காங்க. इतिहास में देखेंगे तो उस समय में तितर पितर किए हुए यहूदी लोग ज्यादातर केरला में आए हैं அங்கதான் வந்து குடியேறி இருக்காங்க. वहीं पर वे बसे थे ஆனா இவரு கரெக்டா அந்த இடத்துக்கு வராரு. और ये भी वही स्थान में आता இவர் है வரும்போது அங்க யூதர்கள் ஆல்ரெடி இருக்காங்க. ये आते समय वहाँ यहूदी लोग पहले से है ஆனா இயேசுவை தெரியாது. पर यीशु का पता அவங்க नहीं எல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்கள். वैसे भटके हुए यहूदी लोग हैं அங்க இருந்து பயந்து வெளியே போனவங்க. वहाँ से डर कर बाहर निकलने वाले அவங்க வந்து குடியேறி இருக்காங்க. वे सब वहाँ बसे हुए இவங்க வந்த உடனே ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். हाँ देखते ही एक बड़ा आशीषित रहा होगा எத்தனையோ காலம் கடந்தவர் வந்திருக்கிறாரு. कितने ही सालों को வந்தவங்களுக்கு நியாயப்பிரமாணத்து மேலேயோ கர்த்தருக்கு மேலேயோ ஒரு நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு மத்தியில தான் வந்திருக்கிறாரு. आए हुए लोग जो प्रभु का भय न मानने वाले न जानकारी वाले लोगों के बीच में आए விசுவாசத்திலே கர்த்தர் மகிமைப்பட்டார். विश्वास के द्वारा परमेश्वर महिमा அவர் என்ன होता है செய்தார்? முத वो क्या किया पहले ஆரம்பத்துல காலையிலேயே ஒரு கடற்கரையில போகும்போது सुबह सुबह जब वो समुद्र किनारे जाता था शुरुआत में தமிழ்நாட்டுல அது கேரளத்திலான்னு தெரியல, तमिलनाडु में क्या केरला में पता नहीं செம்புல நிறைய தண்ணி எடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. हाँ एक लोटा में पूरा पानी भर कर सूर्य नमस्कार करते थे அப்படியே தண்ணி அப்படியே ஊத்தி இருக்காங்க. ऐसे पानी को वे गिराए हैं அப்பதான் இவர் கேட்டாரா என்ன செய்யுது அப்படின்னு. तब इसने पूछा आप लोग क्या कर रहे हैं நாங்க சூரிய கடவுளுக்கு நமஸ்காரம் பண்றது. हम सूरज के देवताओं को नमन कर रहे हैं நீ தரையில எல்லாம் ஊத்துத சூரியனுக்கு கொடுக்கலையே, पर तू पानी को जमीन पर गिरा रहा है तू நான் सूरज में கொடுத்தோம்னா அந்த சூரியன் அதை ஏற்றுக்கொள்ளும். पर मैं दूंगा तो वो सूरज उसे स्वीकार करेगा। அதெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது. वो सब परमेश्वर से सृष्टि की गई நான் हुई है சூரியனுக்கு தண்ணி ஊத்தல, मैं सूरज को पानी नहीं दे रहा हूँ இயேசுவின் நாமத்துல நான் தண்ணி ஊத்தும் போது என்ன செய்யும்? தண்ணி மேல போகும். यीशु मसीह के नाम से जब हम पानी डालेंगे तो वो पानी ऊपर जाएगा அது ஆத்தங்கர ஓரத்துல वो जो नदी के किनारे அவர் சொன்னாரா, நான் தண்ணி எடுத்த இடம் பள்ளமா இருக்கும், मैं जो पानी निकालूंगा वो खड्डा हो जाएगा நான் மேல பார்த்து இப்படி போட்டோம்னா தண்ணி மேல பார்த்து போகும். मैं पानी ऊपर की तरफ डालूंगा तो ऊपर की तरफ पानी चलेगा எல்லா பிராமணர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் அந்த தண்ணி அப்படி போயிருக்கு. सारे ब्राह्मणों के आंखों के सामने ऐसी बातें घटी அதை हुई है பார்த்தது அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. उसे देखकर बहुत सारे लोग அப்படிப்பட்ட பயங்கரமான விசுவாசத்துல அவர் வளர்ந்திருக்கார். ऐसा भयंकर विश्वास में वो बढ़ता गया அவர் கூட இருந்ததுனால उनके साथ था அவருடைய इसलिए அவிசுவாசம் நீங்கி उनका अविश्वास निकाल कर விசுவாசத்துல வளர்ந்துட்டார். वे विश्वास में बढ़ने இன்னைக்கு लगे நம்மளும் கூட அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சோட ஜெபம் பண்ணணும். आज हम भी ऐसे एक पक्के मन से प्रार्थना करना है தோமாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் केवल तोमा को नहीं हमारे लिए भी ऐसी आशीष है प्रभु ने விசுவாசத்தோட रखा है। நம்ம ஜெபம் பண்ணி கட்டளை இடணும். विश्वास के साथ हम प्रार्थना कर நம்ம उसको आज्ञा வீட்டுக்குள்ள देना பொருட்களை हमारे घर के हर एक நம்ம वस्तुओं को பிள்ளைகளை हमारे बच्चों को எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை நீ இப்படிதான் ஆசீர்வதிக்கணும். सबको हम प्रभु के हाथों में देकर प्रार्थना कर ஏன்னா प्रभु ஆண்டவர் आशीष சொல்லுகிறார், प्रभु कहता है தேவனிடத்துல எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்ததா? परमेश्वर के ऊपर कैसा भरोसा था வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், हाँ उजाला हो जाए ऐसा कहा வெளிச்சம் வந்துட்டு. उजाला हो गया அதுதான் பூரணமான ஒரு விசுவாசம். वही परिपूर्ण विश्वास है இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் சொன்னதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிற. यीशु मसीह ने कहा मैंने जैसा कहा वैसे तुम भी நம்ம कहो நிறைய விஷயத்துல குறைவுள்ளவளா हम இருக்கிறோம். बहुत सारे विषय में कमी में पाए நாமும் जाते हैं। நம்முடைய கரங்களில் அப்படிப்பட்ட அதிகாரத்தை வைத்திருக்கிற கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்?
அதிகாரத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ऐसे अधिकार को रखे हुए लोगों के और हम जो है अधिकार के साथ प्रभु से प्रार्थना करना। இருளின் அதிகாரத்தை நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றணும். अंधकार के अधिकार को हमारे घर से दूर करना है। நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அப்படி हम நடத்துவார். प्रार्थना करते समय परमेश्वर उसे पूरा करता है। விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூடவே தான் हम இருக்கிறது. चाहे या ना चाहे परमेश्वर की प्रसन्नता हमारे साथ ही रहती है। சீசர்கள் காலையில போய் இயேசுவை தரிசித்தாங்க கல்லறையில. चेले लोग सुबह सुबह जाकर दर्शन के लिए गए சில थे, சகோதரமார்களும் பார்த்தாங்க, और थोड़े बहन लोग भी गए, ஆச்சரியப்பட்டாங்க, आश्चर्यचकित हुए, வந்தாச்சு. आ गए। இப்ப சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அவரே முன்னால வந்து நிக்கிறார். शाम को देखेंगे खुद परमेश्वर उनके बीच में आकर அவங்க ஆண்டவரே நாங்க பூட்டிக்கிட்டு இருக்கோம் நீர் வாரும்னு யாரும் சொல்லல. उन्होंने कुछ नहीं कहा, प्रभु मैं प्रार्थना कर रहा हूँ आइए करके। ஆனா அவரே தன்னுடைய ஜனங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தக்கு அவரே உள்ள வந்து पर நிக்கிறார். वो अपने लोगों के विश्वास को बढ़ाने के लिए वो स्वयं अंदर आकर खड़ा हो गया। அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வர மாட்டாரு. क्या वैसा हमारे घर में नहीं आएगा? நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு வருவார். हमारे विश्वास को बढ़ाने के लिए वो நாம் आएगा। செய்கிற ஜெபத்தை அவர் கேட்பார். हम प्रार्थना करते हैं उसे वो सुनता है। நம்முடைய விண்ணப்பத்தை கண்டிப்பா அவர் கேட்டு அதிசயமான காரியங்களை செய்வார். विनती को निश्चय वो सुनकर उस पर आशीष देगा। நாம் தோமாவை காட்டிலும் பாக்கியவான். हम तोमा से भी धन्य हैं, காரணம் நம்ம என்ன செய்தோம், காணாமல் அவரை விசுவாசிக்கிறோம். कारण हम देखे नहीं परंतु प्रभु यीशु पर அந்த विश्वास करते விசுவாசத்தை கர்த்தர் கண்டிப்பா நம்மளை என்ன செய்வாரு, हैं। ஆசீர்வதிப்பார். वो विश्वास पे प्रभु निश्चय हमें आशीष करेगा। மத்தேயு 28வது அதிகாரத்துல मत्ती का सुसमाचार 28 अध्याय 18வது வசனத்துல 18 वचन। அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. यीशु ने उनसे उनके पास आकर कहा, स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। எல்லா அதிகாரமும், सारा अधिकार, அதனால நீங்க புறப்பட்டு போங்க. इसलिए आप उठकर जाइए। அப்படின்னா என்ன அர்த்தம், इसका मतलब क्या है? எல்லா அதிகாரம் என்கிட்ட இருக்கு, पूरा अधिकार मेरे पास அதை है, நாங்க இப்ப உன்கிட்ட தரேன், उसे मैं तेरे पास दे நீங்க रहा हूं। போய் என்ன செய்யணும், நான் செய்கிற போலயே செய்யணும். आप लोग जाकर मैं जैसा कर रहा இருட்டுல हूँ, இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். अंधकार में रहने वाले उजाले में आना है। யோவான்ல சொல்றாருங்க, யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், यूहन्ना में प्रभु कहता है, जो जिसके पाप आप क्षमा करेंगे वो क्षमा எவைகளை किए கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது கட்ட அவிழ்க்கப்படும். जिसके बंधन को आप खोलते हैं वो बंधन ஒவ்வொரு खुला தேவ रहेगा। பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம். हर एक परमेश्वर के बच्चों को दिया हुआ अधिकार है। அப்படிப்பட்ட விசுவாசத்தோட நம்ம பேசணும், ஜெபம் பண்ணணும். ऐसे ही विश्वास के साथ हम बातें भी करना है और प्रार्थना கர்த்தர் करना है। நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय हमें आशीष करेगा। நம்ம ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे। இந்த ராபோஜனத்துக்காக நம்ம ஒப்புக்கொடுவோம். इस प्रभु भोजन के लिए हम अपने आप को सौंपना है। ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். प्रभु की ओर देखिए। அவர் தன்னுடைய கைகளை அவர்களுக்கு காண்பித்தார். उसने अपने हाथों को उनको दिखाया, தன்னுடைய சரீரத்தில் உள்ள காயத்தை அவர் अपने காண்பித்தார். शरीर के वो जो घावों को उसने दिखाया। பாரு அப்படின்னாரு. देखो, இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறது, ये सब व्यवस्था में लिखा गया தீர்க்க है, தரிசனத்தில் எழுதியிருக்கிறது, भविष्यवाणी की किताब में लिखा है, சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. वजह संहिता में लिखा हुआ है। ஏசாயா சொல்லுகிறார், ऐसा कहता है, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை யாரு விசுவாசிப்பா, हमारे द्वारा सुने हुए बातों पर कौन विश्वास அவர்கள் करेगा? பாக்கியவான்கள். वे धन्य हैं। நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். हम सब विश्वास करते हैं। எல்லாரும் சொல்லணும், ஏசப்பா எனக்காக நீர் மரித்தீர், सब कहने, यीशु मसीह आप मेरे लिए मारा गया, என்னுடைய பாவத்தை நீர் சுமந்து கொண்டீர், मेरे पापों को आपने उठा என்னுடைய लिया, வியாதியை நீர் சுமந்து கொண்டீர், मेरे बीमारी को आपने उठा ஆகவே लिया। உம்முடைய தழும்புனால நாங்க சுகத்தோட வாழ்வோம், उसीलिए आपके जख्मों के द्वारा हम चंगा के நாங்க सजे। ஜெயம் பெறுவோம், हम विजय पाएंगे, நாங்கள் வெற்றி அடைவோம், हम विजय पाएंगे। ஒருவரும் எடுக்க முடியாத அந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவிப்போம். कोई न लेने वाला उस समाधान को हम अनुभव நாங்கள் करेंगे। இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும், हम जहाँ रहते हैं वहाँ उजाला रहेगा, நாங்கள் வெளிச்சமாகவே இருப்போம். हम उजाला बनकर रहेंगे। நம்ம சொல்ல ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறோம். कहेंगे, यीशु मसीह आपको धन्यवाद, எங்களுக்காக உண்மையே நீர் விட்டு கொடுத்தீர். हमारे लिए आपने अपने आप को छोड़ दिया, அவர் கைவிடப்பட்டிருந்தார். वो छुड़ा दिया गया था। அவருடைய சிலுவை மரணத்துல எல்லா விதத்திலும் ஒரு दरिद्रने போல उसके காணப்பட்டார். क्रूस के मृत्यु में हर एक स्थिति में वो एक गरीब भिखारी के रूप में वो दिखाई दे தாகம் உள்ளவராக, रहा। प्यासे, பசி உள்ளவராக, भूखा, களைப்படைந்தவராக, थकान पाया हुआ, எல்லா விதத்திலும் ஒரு தோல்வியை போல தான் இருந்தது. हर एक स्थिति में एक हार पाया हुआ व्यक्ति के காரணம் रूप में। நான் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்தேன். कारण मैं परिपूर्ण आशीष को पाने के முழு लिए இதயத்தோட நம்பிக்கையோட விசுவாசத்தோட पूरे ஜெபம் हृदय से भरोसा कर विश्वास ஏசப்பா, करके, அந்த சிலுவையினால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். प्रभु यीशु मैं उस क्रूस के द्वारा
आशीष किया जाना அது है। யூதர்களுக்கு அது பைத்தியமாக और இருந்தது. यहूदियों के लिए बड़े पागलपन है, ஆனால் நாங்களோ அதை தேவ ஞானமாக पर ஏற்றுக்கொள்கிறோம். हमारे लिए वो परमेश्वर का ज्ञान है। நம்புகிறோம் தகப்பனே. भरोसा करते हैं என்னுடைய प्रभु। விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணு. हमारे विश्वास को और बढ़ाइए। நீர் அன்றைக்கு அந்த ரொட்டியை எடுத்து ஆசீர்வதித்தீர். उस समय में आपने वो रोटी को लेकर आशीष இது किया। என்னுடைய சரீரம். ये मेरा शरीर है। இதை வாங்கும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூற इसे வேண்டும். लेते समय मेरे मृत्यु को तुम याद நான் करना। உயிரடைவேன், मैं जी उठूंगा, நீங்களும் உயிரடைவீர்கள். तुम लोग भी जी அந்த उठोगे। பாத்திரத்தை அப்படியே எடுத்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். उस बर्तन को ऐसे लेकर स्तुति दी। இது உங்கள் எல்லாருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை तुम ரத்தம். सारे लोगों के लिए बहाए जाने वाले नए वाचे का लहू। விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். विश्वास से हम प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபம் பண்ணணும். सब प्रार्थना करेंगे। धन्यवाद।